Hi friends, நான் உங்கள் மிஸ்டர் டிரைவர். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட் லைட் ஹைவேல நம்ம டிரைவ் பண்ணுறப்போ நமக்கு ஆப்போசிட் லைட் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணை கூசும். ஸோ அந்த மாரி கூசுறப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு சின்ன ட்ரிக் மூலிமா நம்ம அதை பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நைட் டிரைவில் நமக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கிறது, மிகப்பெரிய சவால் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆப்போசிட்ல வரக்கூடிய வண்டியோட ஹெட்லைட்டு. ஏன்னா அவங்களுக்கு தெரியறதுக்காக ஹை பீம் போட்டு வச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஹை பீம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கண்ணில் டைரக்டாக அடிக்கும். அது இந்த மாரி டர்னிங்ல பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம கண்ணுக்கே செஞ்சு வச்ச மாதிரி அடிக்கும். இது எப்படா என்னதான்டா பண்றது அப்படிங்கிறது பயங்கரமான ஒரு 99.99% பேர் சுத்தமா தெரியாது, ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. ஏன்னா கண்ணு ஆட்டோமேட்டிக்கா அங்க போயிடும், எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா ஸோ இது ஒரு சின்ன சிம்பிள் ட்ரிக்கு தான், ரொம்ப பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த லைட்டை அடிச்சுட்டு போகுது, நீங்க அதை மைண்ட்லயே வைக்காதீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம அந்த வண்டி என்ன வண்டின்னு பார்க்க போறப்ப தான் அந்த லைட் நம்ம கண்ணில் அடிக்கும். அது தன்னிச்சல் செயல், அது போயிடும். நான் என்ன சொல்றேன்னா, அந்த வண்டி லைட் உங்க கண்ணு கூசாம இருக்கிறதுக்கு உங்களுடைய ஹெட்லைட் இருக்கு பாத்தீங்களா, நீங்க ஹை பீம்ல உங்க ஹெட்லைட்டை ரைட் சைட்ல இந்த பாருங்க. இப்ப நான் ஹெட்லைட் ஆஃப் பண்ணி போடுறேன் பாத்தீங்களா, எனக்கு ரைட் சைட்ல இந்த ஒயிட் லைன் போகுது பாத்தீங்களா, இந்த ரைட் சைட்ல நீங்க தெளிவா பாத்துக்கோங்க. ஏன்னா அந்த லைட்ல நீங்க உங்க கண்ணை பாத்துட்டீங்கன்னாலோ இல்ல நீங்க அந்த லைட்டை பார்க்காம இருந்துட்டா கூட ரைட் சைட்ல யாராவது கிராசிங் நின்னாலோ இல்ல யாராவது டூ வீலர்ல போனோம்னா பேக் லைட் தெரியும், அதனால நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இந்த பாருங்க, ரோட்ல ஒருத்தங்க கிராஸ் பண்றாங்க, இதெல்லாம் நமக்கு அந்த லைட்ல நமக்கு தெரியாது. ஸோ நம்ம லைட்டை ஃபாலோ பண்ணோம்னா அவங்களுடைய லைட்ல நமக்கு ஷேடோ தாராளமா தெரியும். பாருங்க, நம்ம நைட்ல டிராவல் பண்றோம், பைபாஸ்ல போறோம் அப்படிங்கிறப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த மிடில் ஆப்போசிட் லைட் நமக்கு கண்ணு கூசாமல் இருக்கிறதுக்கு கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நிறைய மிடில் மீடியா ஹைட் பண்ணுறாங்க. அது போக பார்த்தீங்கன்னா ஹைவேஸில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அரளி செடி நிறைய வைக்கிறேன். ஸோ அரளி செடி வைக்கிறதுனால நமக்கு ஒரு 3 யூஸ் இருக்குது. ஒன்று, அதுக்கு அதிகமாக தண்ணி தேவை கிடையாது. இன்னொன்று நமக்கு அந்த வண்டியில் வரக்கூடிய கார்பன் எமிஷனை அது கண்ட்ரோல் பண்ணிக்குது, அது உள் வாங்கிட்டு கண்ட்ரோல் பண்ணிக்குது. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான நம்ம பிரச்சனை பார்த்தோம் இல்லையா, அப்போ ஆப்போசிட் வரக்கூடிய லைட்டிங்கில் நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணிக்குது. ஸோ அது ஏன் எப்படி கண்ட்ரோல் பண்ணுதுன்னா அது குறுக்க நிற்கிறதுனால அது தடுப்புச்சு ஒரு மாதிரி நமக்கு அதை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நைட்டில் நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா ஆப்போசிட் லைட். ஸோ ஆப்போசிட் லைட்டை நீங்கள் ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கலாம். அதோடைய ட்ரிக் இதுதான். உங்கள் லைட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். ஸோ அந்த வண்டி வருதா, ஒரு வண்டி வருதுங்கிறது நமக்கு தானாக தெரியும். ஸோ அந்த வண்டி வந்தால் வந்துட்டு போதும், நோ ப்ராப்ளம். நீங்கள் உங்களுடைய லைட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். முக்கியமாக ஆப்போசிட் லைட்டில் வர்றப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வண்டி லைட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. யாராவது நின்னாலும் தெரியும், யாராவது போனாலும் தெரியும். ஸோ ரோடு கிராஸ் பண்ணால் கூட நமக்கு தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வீடியோவில் நம்ம ஹைவேஸில் எப்படி ஓவர்டேக் பண்ணுறது நைட் டைமில் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம்.